ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சூப்பரான தக்காளி பருப்பு சாதம் செஞ்சிடலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அது 200 கிராம் அளவு. அதோட 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு. இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சிடலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து சின்ன பெருங்காய கட்டியும் சேர்த்துக்கிறேன். அடுப்பில் குக்கர் ஹீட் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 10 பூண்டு பல் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 3 பழுத்து தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி அதையும் இதோடு சேர்த்துட்டு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. இதுக்கு 5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு அரிசி பருப்போடு சேர்த்து நம்ம ஊற வச்சுருக்கோம். இது நல்லா கொதி வர விட்டு இந்த அரிசி பருப்பு இந்த தண்ணியோடு சேர்த்து இதை மூடிடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வேக விட்டு எடுத்துருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனாலும் நல்லா மைய மசிச்சு விட்டுடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளித்து அதோடு கொட்டிங்கன்னா சூப்பரான பருப்பு சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.